Welcome children. Let us do பகுதியில் உள்ள word wall. வாசிக்கலாமா இந்த words எல்லாம்? Found. If, ow, fow, ind. Found. Left. L, a, lay, ift. Left. Men. M, a, may, in. Men. Bring. Br, e, bri, ing. Bring. Wish. E, we, ish, wish. Black. Bill, a, black, ick, black. Let. L, a, lay, it, let. Use. U, is, use. E silent. Use. Write. I, write, ich, write, it, write. End. A, end, end. Word wall உள்ள இந்த words வைத்து தான் நாம அடுத்து exercise செய்ய போறோம். பாருங்க, read aloud and circle the words you see on the word wall. செய்யலாமா? First sentence, I found a pen. Foundங்கிற word wallல இருக்கு. Circle பண்ணிக்கோங்க. Teacher highlighter வச்சு highlight பண்ணி காண்பிச்சிருக்கேன். நீங்க பென்சிலை வைத்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் சென்டென்ஸ், they are men. men என்ற வேர்டு wallல இருக்கு. சர்க்கிள் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், bring me a book. bring என்ற வேர்டு wallல இருக்கு. சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோர்த் ஒன், wish you a great day. wish என்ற வேர்ட் wallல இருக்கு. சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்து fifth one, the black cat has come out. black என்ற word wallல இருக்கு. சர்க்கிள் பண்ணிக்கோங்க. sixth one, open your right and left hands. பாருங்க, right, left ரெண்டு வேர்ட்ஸ்மே wallல இருக்கு. சர்க்கிள் பண்ணிக்கோங்க. seventh one, this is the end. endங்கிற வேர்டு இதோ இருக்கு. சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்து எய்த் ஒன், let me use the book. let and use ரெண்டு வேர்ட்ஸுமே wallல இருக்கு. இந்த இரண்டு வேர்ட்ஸையுமே நீங்க சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ், circle the words. நாம இப்ப படித்தோம் இல்லையா wallல, அதே 10 வேர்ட்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சொல்லிக்கொண்டே கண்டுபிடித்து அந்த வேர்ட்ஸை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. செய்தரலாமா? அடுத்து let us practice. பாருங்க, நாமளும் இதே மாதிரி சொல்லி பழகலாம், கற்றுக்கொள்ளலாம். செய்யலாமா? பாருங்க, the boy asked, what do you have? you அப்படின்னா நம்ம முன்னாடி நிற்கிற நபரை குறிக்கும். you, நீ என்ன வைத்திருக்கிறாய் அப்படின்னு இந்த கேர்ள்ட்ட கேட்கிறாங்க. the girl replies, I have a toy. நான் கையில ஒரு டாய் வைத்திருக்கிறேன், பொம்மை வைத்திருக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க. அடுத்து the boy asked, what do I have? I னா நான் என்ன வைத்திருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாங்க. she replies, you have a book. உன் கையில் புக் வைத்திருக்கிறாய் அப்படின்னு பதில் சொல்றாங்க. சரி, பாருங்க, have எங்கெல்லாம் வரணும்? I, நான் என்று சொல்கிற இடத்துல வரணும். அடுத்து you, நம்ம முன்னாடி நிற்கிற நபர் சிறியவராக இருந்தா நீ சொல்லுவோம், பெரியவங்களாக இருந்தா நீங்கள் சொல்லுவோம். இந்த இரண்டு வார்த்தைக்குமே இங்கிலீஷ்ல you என்ற வேர்டு தான் நம்ம பயன்படுத்துவோம். I and you இந்த ப்ரொனவுன் வருகிற இடத்துல have தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து இந்த பாய் என்ன கேட்கிறாங்க? What does she have? she என்பது I, நான் என்ற வேர்டையும் குறிப்பிடல, you, நீ என்ற வார்த்தையும் குறிப்பிடல. she என்பது அவள். சரியா? அங்கே நிற்கிற அந்த சிறுமியை குறிப்பிடுகிறது. அவள் என்ன வைத்திருக்கிறாள் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு இந்த girl replies, she has an umbrella. அவள் ஒரு குடை வைத்திருக்கிறாள் அப்படின்னு பதில் சொல்றாங்க. சரி, அடுத்து the boy asked, what does he have? he என்ற வார்த்தை அவன்.
இவர்கள் இருவரையும் குறிக்கல, அவன் இந்த சிறுவனை குறிக்கிறது. அவன் என்ன வைத்திருக்கிறான் அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு இந்த கேர்ள் ரிப்ளைஸ், he has a ball. he has a ball அப்படின்னு பதில் சொல்றாங்க. ஓகேவா? இப்ப has எங்கெல்லாம் வரணும்? he அவன் என்று குறிப்பிடுகிற இடத்தில் has வரணும். she அவள் என்ற சொல் வருகிற இடத்திலும் நம்ம has பயன்படுத்தணும். அடுத்து பாருங்க, finally he asked, what do they have? they அப்படின்னா அவர்கள். அவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு the girl replies, they have kites. அவர்கள் kites பட்டங்கள் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க. they அவர்கள் வருகிற இடத்துல நம்ம என்ன பயன்படுத்தணும்? have என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். சரி, ஐனா நான், யூனா நீன்னு சொன்னோமா? இப்போ நாம் இருவரும் அப்படின்னு சொல்ற we என்ற வேர்ட் வந்தாலும் நம்ம have என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். we have அப்படிதான் சொல்லணும். சரியா? இப்போ he, she இந்த ரெண்டு வேர்ட்ஸ் பார்த்தோமா? அதே மாதிரி it உயிரற்ற பொருள் ஏதேனும் ஒன்று வந்தாலும் it நம்ம பயன்படுத்துவோமா? இந்த ப்ரொனவுனை it வருகிற இடத்திலையும் நாம has தான் பயன்படுத்துவோம். சரியாக புரிந்துக்கோங்க. உங்க இங்கிலீஷ் நோட் புக்லயும் எழுதி வச்சுக்கோங்க, நோட்லயும் எழுதிக்கோங்க. சரியா? அடுத்து எக்ஸசைஸ் செய்யலாமா? ரைட் has or have in the blanks. செய்யலாமே. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், I dash an apple. I வந்தா என்ன வரணும்? have வரணும்னு படித்தோம் இல்லையா? have எழுதிக்கோங்க. I have an apple. செகண்ட் ஒன், she dash a pen. she வந்தா has வரணும். she has a pen. third one, he dash a cake. he வந்தா என்ன வரணும்? has. he has a cake. அடுத்து fourth one, they dash a pet. they அவர்கள் வருகிற இடத்தில் have வரணும்னு படித்தோம் இல்லையா? have எழுதிக்கோங்க. they have a pet. அடுத்து fifth one, you dash a car. you வந்தா have வரணும். you have a car. அடுத்து last one, Rani dash an egg. இங்க she இல்லையே அப்படின்னு யோசிக்க கூடாது. ராணிங்கிறதும் ஒரு கேர்ளை தான் குறிக்குது. சோ இங்க நம்ம has தான் எழுதணும். ராணி has an egg. ஓகேவா? புரிந்து கொண்டு இந்த எக்ஸசைஸ் செய்துக்கோங்க. இதே மாதிரி அழகா பாக்ஸ் போட்டு have எங்கெல்லாம் வரணும், has எங்கெல்லாம் வரணும் அப்படின்னு எழுதி வைத்து படிச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு பெரிய கிளாஸ் போனாலும், எந்த ஸ்டாண்டர்ட் போனாலும் have இந்த ப்ரொனவுன் பக்கத்துல தான் வரும், has இந்த ப்ரொனவுன் பக்கத்துல தான் வரும் அப்படிங்கிற விஷயம் மாறவே மாறாது. அதனால நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே தெளிவா படிச்சு ஞாபகத்துல வச்சுக்கலாம். இங்கிலீஷ் நோட்ல எழுதி படிச்சுக்கோங்க. ஓகேவா? Thank you children.